நான் கேட்குறவங்ககிட்ட, சிலுவையில் அறையப்பட்டது கர்த்தரா அல்லது இயேசுவா அல்லது கிறிஸ்துவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆரம்ப வசனமா நான் வச்சேன் உங்களுக்கு. இப்ப வேதம் சொல்லுது, ஆரம்ப வசனம், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார? இயேசு கிறிஸ்துவன் இந்த இடத்துல வருது. முதல்ல தேவன் அவரை எழுப்பினார். அங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பவுல் பிரசங்கம் பண்றாரு. இங்க சொல்றாரு, தேவன் யாரை எழுப்பினாரு? கர்த்தரை எழுப்பினார். கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, கர்த்தரையும் அவர் தானே செய்யணும், எழுப்பணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரையே ஒரு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? எழுப்பியிருக்காரு. அல்லேலூயா. ஒரு கேள்வி வரும், தேவனையே தேவன் எழுப்ப முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவன் மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்பதை அநேகர் விசுவாசத்தோடும் அநேகர் விசுவாசம் இல்லாத நினைவுகளோடும் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி மரித்து உயிரோடு எழுந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலவிதமான பிரசங்கங்களை பண்ணுவதை நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான காரியங்களை பேசுகிறதை கேட்க முடியும். அல்லேலூயா. ஆனால் வேதத்திலிருந்து உண்மையான சில காரியங்களை சிலர் பேசுகிறார்கள். சிலர் அதை நிரூபிப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனாலும் அது குறைவாகவே வெற்றி பெறுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷனுடைய மூளை ரொம்ப குறுகினது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை குறித்த ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை, தேவன் எனக்கு போதித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தொடர் செய்தியை தான் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். அல்லேலூயா. ஆனால் தேவன் என்னோடு இந்த வசனத்தை திடீரென்று உணர்த்தினதுனால நடு இரவிலே எழும்பி உட்கார்ந்து அதை குறிப்பிடுத்து உங்களோடு பேச வேண்டும் என்று பிரயாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் கவனங்களை சிதறவிடாம நீங்கள் என் பக்கம், வேதத்தின் பக்கம் திருப்பும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அருமையான பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. பொதுவா ஒரு ஆளு எழுப்ப வேண்டுமானால் எழுப்பக்கூடியவங்க கொஞ்சம் பலமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நாம தான் இருக்கிறோம், ரோட்டில் போகும்பொழுது படக்குன்னு கால் தவறி கீழே விழுந்துட்டோம். வயசு அதிகமான நிமித்தம் கால் தடுமாறி கீழே விழுந்துட்டோம். அல்லது அடிக்கிற வெயிலில் ஒரு மயக்கம் மாதிரி வந்து கீழே உட்கார்ந்துருக்குறோம். அப்போ ரோட்டிலே போகிறவர்கள்
இன்னொரு வயசான ஆள் இல்லை, ஒரு வாலிபன் திடகர்த்தமாக உள்ளவன் நம்மகிட்ட வந்து நினச்சிவாங்க, கைப்பிடிச்சி தூக்கி விடுவாங்க. என்னாச்சுன்னு தூக்கி விடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இப்படி நிறைய பேர் தூக்கி விடுகிறதை, எழுப்பி விடுகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை ஒருவன் எழுப்ப வேண்டுமானால் எழுப்பக்கூடியவன் பலம் உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. எழும்பப்பட்டவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் உலகத்தினுடைய காரியம். கீழே விழுந்தவனை பலம் உள்ளவன் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவரை எழுப்பினார். அல்லேலூயா. யாரை எழுப்பினார்? தைரியமாக சொல்லுங்க, பயப்படாதீங்க. தேவன் யாரை எழுப்பினார்? இந்த வேத வசனத்தில் தேவன் யாரை எழுப்பினார் என்று பவுல் சொல்லுகிறார். தேவனோ அவரை எழுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப தேவனால் எழுப்பப்பட்ட அவர் யார்? தேவன் யாருங்க எழுப்பினாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அவரை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் மறுபடியும் கேட்கிறேன், தேவன் யாரை எழுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சொன்னால் இதுல பலம் உள்ளவர் யாரு? தேவனா இயேசு கிறிஸ்துவா? உங்க அறிவில் என்ன தோன்றுகிறதோ அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பலம் உள்ளவர் தேவன், அவர் தான் எழுப்புகிறார். அப்ப எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பலவீனம் உள்ளவர். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் சிந்தித்து பிரசங்கித்தும் தியானம் பண்ணி கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தேவனோ இயேசுவை அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சொன்னால் தேவன் என்பவர் பலம் உள்ளவர், எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். பவுல் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. கர்த்தரை எழுப்பினாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவரை எழுப்பினார். யார் என்று கேட்டேன். அவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னீர்கள். இப்போ இங்க அதே பவுல் எழுதுகிறார், தேவன் யாரை எழுப்பினாரா? கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப அங்க இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. இங்கே அதே பவுல் சொல்கிறார், யாரை எழுப்பினாரா? கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை மட்டுமில்ல, கர்த்தரை கூட யார் தான் எழுப்பியிருக்கா? தேவன் தான் எழுப்பியிருக்கார். அல்லேலூயா. இந்த தேவன் யார்? கர்த்தர் என்றால் யார்? பிதா என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த கர்த்தரையே ஒரு தேவன் எழுப்பியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படித்தானங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய கர்த்தரையும் எழுப்பின தேவன் யார்? இதுவரைக்கும் 3 பேர் என்று நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ எத்தனை பேர் ஆயாச்சு? முதல்ல 3 பேர் நடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர்? புரியுதான்னு சொல்றது புரியலையா? புரியுது. அதையாவது சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார், தேவன் அவரை எழுப்பினார். கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினார். அப்ப இந்த தேவன் யார் அப்படிங்கறத நான் பேச போறேன். அல்லேலூயா. இந்த தேவன் யார்? கர்த்தரை எழுப்பின, பிதாவை எழுப்பின, இயேசு கிறிஸ்துவை எழுப்பின இந்த தேவன் யார்? அப்படியான 4 பேர் வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்கிற இந்த தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் யாரு? தேவன் யார்? வேதம் சொல்கிறது, தேவன் யாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. யாரு? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் என்பவர் யாரு? இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே உள்ளவைகளை படைத்து, இந்த உலகத்தில் உள்ளவர்களை படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்தான் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் தொடர்ந்து நீங்க வேதத்தை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி அங்கே மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தேவனாய கர்த்தர் அல்லேலூயா. முதல்ல தேவன் என்று எழுதி கொண்டு வந்த வேதம் இப்போ எப்படி எழுதியிருக்கு? தேவனாய கர்த்தர். இந்த தேவனாய கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அறிவுக்கு சொல்லுகிறேன், கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர்னா யாரு? ஆண்டவராகிய கடவுள். ஆண்டவர்னா யாரு? தேவன். ஆங்கிலத்தில் லார்ட், காட், இறைவன், தெய்வம், இன்னும் அது மாத்திரமல்ல கடவுள், கர்த்தர் என்று பல விதங்களிலே இந்த தெய்வத்தை குறித்து, தேவனை குறித்து பல பெயர்களிலே அங்கே அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. முதல்ல தேவன், அடுத்தால தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. இப்பமாவது புரியுதா புரியலையாங்க? முதல்ல தேவன், அடுத்தது தேவனாய கர்த்தர் அப்படின்னு மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனங்களை நாம அப்படியே தொடர்ந்து கவனிச்சுட்டே வருவோம். இப்போ தேவனாய கர்த்தர்னு வந்த அதே வார்த்தை மோசேயினுடைய காலத்தில் வரும் பொழுது அங்கே எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை பார்த்தீங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அல்லேலூயா. தேவன் உலகத்தில் உள்ளவைகளையும் படைத்தவர் மோசே அழைத்து, என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை போய் விடுவித்து கொண்டு வா என்று சொல்லி யாரிடத்தில் அனுப்புகிறார்? ஒரு ராஜாவிட்ட, ஒரு பெரிய தலைவன் கிட்ட அனுப்புறார். அல்லேலூயா. மோசே கேட்கிறாரு, நான் ராஜாவுக்கிட்ட போகும்பொழுது உன்னை யார் என்கிட்ட அனுப்புறதுன்னு கேட்பார, உன்னை இங்கே வர சொன்னது யார் அப்படின்னு கேட்பார. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுது? விவரமாக கேட்காம பாருங்க. அல்லேலூயா. இங்கே கேட்டுக்கிட்டு அங்கே போய் ஊமை மாதிரி செய்யலை, இருக்கல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவன் சொல்றாரு, என் நாமம் என்னன்னு கேட்டோம்னா நீ அவனுக்கு இப்படி பதில் சொல்லுன்னு சொல்லி அவர் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசே நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும்
நாள்தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பார்வோன் இடத்திலும் போய் சொல்லு, ராஜாவுக்கிட்டையும் போய் சொல்லு, என் ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்லு. அல்லேலூயா. திடீர்னால வந்து முளைச்சிருக்கியாப்பா, நீ யாருன்னு கேட்டா சொல்லு. என்ன சொல்லு? கர்த்தர் என்பது என்னுடைய பெயர் பிரஸ்தாபம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை யாருன்னு கேட்டா இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லு, நான் தான் கர்த்தர்னு சொல்லு, இதுதான் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லுன்னு சொல்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தேவன் என்கிற அந்த நாமம் இது எப்படி மாறுது? கர்த்தர் என்கிற பெயரிலே மாறுகிறது. அல்லேலூயா. தேவன் என்கிற நாமம் கர்த்தர் என்கிற நாமமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் தொடர்ந்து நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா தேவனாய கர்த்தர் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. முதல்ல தேவன் 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 அப்படின்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி மாறுது? தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு மாறுது. இப்போ காலப்போக்கில் அது மறுபடியும் எப்படி மாறுகிறது என்பதை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பல இடங்களில தேவன் என்கிற அந்த நாமம் எப்படி மாறுது? தேவனாகிய கர்த்தர், தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் என்கிற நாமம் தேவனாகிய கர்த்தர் என்று மாறி இப்ப எப்படி மாறுது? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை, அவரே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை, வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு, நீ அறியும்படிக்கு இது உனக்கு இது காட்டப்பட்டது. உனக்கு காட்டப்பட்டது. இப்போது 39ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உயர வானத்திலும் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை ஒருவரும் இல்லை என்பதை இந்நாளில் அறிந்து, இந்நாளிலே அறிந்து, உன் மனதிலே சிந்தித்து, உன் மனதிலே சிந்தித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என்கிற வார்த்தை தேவனாகிய கர்த்தர் என்ற இடத்துக்கு மாறி இப்போ கர்த்தரே உன் தேவன் என்று வந்து அடுத்தால பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் அப்படின்னு வருது. அல்லேலூயா. முதல்ல எப்படி வந்துச்சு வார்த்தை? தேவன். ரெண்டாவது தேவனாகிய கர்த்தர். இப்போ எப்படி வந்திருக்கு? கர்த்தராகிய தேவன். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்கிறது தேவன் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் என்கிற இந்த தேவனை தவிர வேறொருவர் இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் தேவனே சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவனை 3 பேராக 4 பேராக பல விதங்களிலே பாருங்கள் ஜனங்கள் அறிந்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு பிரசங்கமும் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் தாவீதினுடைய காலத்திலே, தாவீது கோலியாத்தோடு போராடும் பொழுது தாவீதினுடைய காலத்தில் எப்படி அறியப்பட்டிருந்தார்? தாவீது என்ன சொன்னான்? வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் யாரு? கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் வேகமா வாசிமா. ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒருவர் தேவன். அது யாரு? கர்த்தராகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, கர்த்தர்னு போட்டிருக்குதா? அப்போ கர்த்தராகிய தேவன் தான் இந்த பூவுலகிலே ஒரே தேவன், அவரை விட்டா வேற தேவனே கிடையாது என்று எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது கோலியாத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வெற்றி முழக்கமிட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதே தாவீது
தன்னுடைய மகனுக்கு சாலமோனாகிய தன்னுடைய மகனுக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை வாசியம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் குமாரனாய சாலமோனை நோக்கி, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலன் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் என் தேவன். அல்லேலூயா. தெளிவா படிக்கணும். தேவனாகிய கர்த்தர் என்கிற என் தேவன் யார் கூட இருப்பாரு? உன் கூட இருப்பார். அல்லேலூயா. எப்படி அது மாறிக்கொண்டே வருகிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன், அவரே உன் கூட இருப்பார் என்று சாலமோன் வரைக்கும் வருது. அல்லேலூயா. அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். சத்தமா அழிச்சுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன் என்று பல விதங்களிலே வெளிப்பட்ட தேவன். இப்போ பாருங்க எப்படி வெளிப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? இப்படியா நீங்கள் கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவோ? அல்லேலூயா. எங்க வந்துட்டு பாருங்க. தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன். இப்ப எங்க வந்துட்டாரு? ஆட்கொண்ட பிதா. அல்லேலூயா. நல்ல சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் என்றால் ஆண்டவர், கடவுள், இறைவன், தெய்வம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் என்றாலும் அதான் அர்த்தம். எல்லாத்துக்கும் பாருங்கள் அதுதான் அர்த்தம். பிதா என்றால் என்ன அர்த்தம்? பொதுவா உலகத்துல பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதான யாரு? தகப்புன்னு அர்த்தம். அப்பான்னு அர்த்தம். ஒரு அளவு சொல்கிறேன். பிதா என்றால் தகப்பன்னு அர்த்தம், அப்பான்னு அர்த்தம். அப்போ தேவன் என்றும், தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தராகிய தேவன் என்றும் அழைக்கப்பட்ட தன்னை அறிமுகம் செய்து கொண்ட தேவன் இங்கே எப்படி வந்துட்டாரு? உன் தகப்பனாகிய தேவன் நான், உன்னை ஆட்கொண்ட தேவன் உனக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. இங்கே தான் நித்திய பிதா என்கிற ஒரு இடத்திற்கு தேவன் தன்னை அறிமுகப்படுத்துவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் பிந்தி அறிமுகப்படுத்தினாலும் அவர் நித்திய பிதா தான். அவர் எழுதிச்சுங்க பார்க்கலாம். இந்த நித்திய பிதா தான் என்ன ஆகிறாரு? வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் ஒரு பாலகனாக, ஒரு குமாரனாக என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். அந்த வசந்த வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு. அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய பிதாதான் பாலகனாக, குமாரனாக இந்த பூமியில் என்ன செய்தாரு? பிறந்தார்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்கு புரிந்தது? சத்தமா அழிச்சிருங்க பார்க்கலாம். நித்திய பிதாதான் பாலகனாக, குமாரனாக பிறந்தார், மனிதனாக பிறந்தார். அவரால் முடியும்னா அவரால் முடியும். அதான் தேவன். அல்லேலூயா. அப்படி பிதாவாக பிறந்த தேவனை குறித்து மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். குமாரனாக பிறந்த அந்த பிதாவை குறித்து அந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே பிதா இல்லையோ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே பிதான யாரு? ஒரே தேவன். ஒரே தேவன். ஒரே பிதான யாரு? சொல்லிட்டே வாங்க. ஒரே பிதான யாரு? ஒரே தேவன், ஒரே தேவனாகிய கர்த்தர், ஒரே கர்த்தரே தேவன். கொஞ்சம் முந்தி தானே சொன்னீங்க பிதான்னு யாருன்னு கேட்டு என்ன சொன்னீங்க? சித்தப்பாவா? சித்தப்பாவா பெரியப்பாவா? தகப்பன். அது மாமனாரா அல்லது நாத்தனாரா? யாரு? தகப்பன். ஆட்கொண்ட பிதா.
அவன் பிதான யாரு? தகப்பன். தகப்பன். அப்போ வேதம் சொல்லுது நமக்கெல்லாம் ஒரே பிதா இல்லையோ அப்படின்னா நமக்கெல்லாம் எத்தனை பேர் தகப்பன்? ஒரே தகப்பன். ஒரே தகப்பன். அப்ப பிதான என்ன அர்த்தம்? தகப்பன். தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது தேவன் சர்வவல்லமை உள்ளவர், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன், பிதா என்று அப்படியே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த தேவனை குறித்து மல்லிகா சொல்கிறார் நமக்கெல்லாம் ஒரே பிதாவாகிய தகப்பன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிதாவாகிய தேவனைத்தான் கர்த்தர் என்று அழைக்கிறோம், தேவன் என்று அழைக்கிறோம், ஆண்டவர் என்று அழைக்கிறோம், இறைவன் என்று அழைக்கிறோம், ஆங்கிலத்தில் லார்ட் காட் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். இப்படி பல பெயர்களை அழைக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய தன்மையினுடைய பெயர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். யெகோவா தேவன் என்றால் அதற்கு பேர் இருக்கு. பிதாவாகிய தேவன் என்று சொன்னால் தகப்பனாகிய தேவன் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் அப்படியே இந்த பூமியில தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இப்போ ஆதியில இருந்து குமாரனாக பிறந்தது யாரு? பிதான யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது தகப்பனாய் பிதாவாய் இருந்தவர் தான் இந்த பூமியில் எப்படி பிறக்கிறாரு? குமாரனாக பாலகனாக பிறக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த குமாரனை, இந்த பாலகனை, இந்த நித்திய பிதாவை குறித்து நிறைய இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாலும் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு பவுல் எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு பவுல் எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வசனத்துல சமாதானத்தின் தேவன் என்று சொல்லிவிட்டு இந்த சமாதானத்தின் தேவன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று முழு பெயர் அங்க ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு பவுலுக்கு தெரியுமா? முதல்ல தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அதையா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பவுல் எழுதுகிறார் சமாதானத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று பவுலுக்கு தெரியுமானா? தெரியாது. அல்லேலூயா. அது தெரியாததுனால தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் பவுல் கைது செய்து அநேகரை அடித்து காவலிலே போட்டு சிறைச்சாலையில் கொண்டு தள்ளினார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பவுலுக்கே தெரியாது. பவுல் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? கர்த்தர் தான் தேவன், தேவன் தான் கர்த்தர், யெகோவா தான் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் இல்லை? தேவன் இல்லை என்பதை பவுல் தெளிவாக ஒரு குருட்டு நம்பிக்கையில வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்போ கூட இயேசுவை தேவன் என்று சொல்லக்கூடியவர்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. எங்க கூட்டிட்டு போறாரு? சிறைச்சாலைக்கு. அல்லேலூயா. சிறைச்சாலையில் கொண்டு போடணும் போகும் பொழுது வழியில திடீரென்று தேவன் பிரசன்னமாகிறார். அவருடைய கண்கள் அந்த வெளிச்சத்தில் குருடாக்கப்படுகிறது. கீழே விழுகிறார், தடுமாறி கீழே விழுகிறார். திடீர்னால கண்ணு தெரியாம போயிட்டு. அல்லேலூயா. திடீர்னால கண்ணு தெரியாம போகும்போது எப்படி இருக்கும்? பெரிய பதட்டம், பயம். கீழே விழுறாரு. அவன் கேட்கிறாரு, கடவுளே, ஆண்டவரே, தேவனே, நீர் யாரு? என் கண்ணை குருடாக்கிட்டேரே, நான் கீழே விழுந்துட்டேனே. நான் எவ்வளவு பைபிள் படிச்சிருந்தாலும் வேதம் படித்தாலும் என் கண்ணு எப்படி இருக்கு? குருடனா நான் இருக்கிறேனே, கீழே விழுந்துட்டேனே, என்னை குருடாக்குறது யாரப்பான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை வருது. அவர் கீழே விழும்போதே ஒரு வார்த்தை முதல்ல வருது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏசப்பாவையே துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு சவுல் செஞ்சிருக்கான், நடந்திருக்கான். கேட்டால் ஊழியம், கேட்டால் என்னது? ஊழியம். ஜப வீரன், பிரசங்க வீரன், வைராக்கியமான ஒரு மனிதன், பல வேத பாடங்களை கமாலிலின் பாதத்திலே படித்தவன். அல்லேலூயா.
எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ எப்படி விழுந்துட்டான்? கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாடுபடுத்துற நீ. அல்லேலூயா. சவுலே சவுலே என்ன செய்ற நீ? துன்பப்படுத்துகிறாய். ஏசப்பாவையே துன்பப்படுத்திருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆளாக இருப்பான் பார்த்துடுங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயாவது வாய் தரேன்னு சொல்லுங்க. அப்படி துன்பப்படுத்தின அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஏன்பா துன்பப்படுத்துகிற? அந்த ஆள் தான் அந்த சத்தத்தை கேட்டோன்னு கேட்குறான், ஆண்டவரே நீர் யாரு? தேவனே நீர் யாரு அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. அவன் மேலே இருந்து ஒரு பதில் வந்தது. ஆண்டவரே ஆண்டவரே யாருன்னு கேட்டதுக்கு மேலே இருந்து அந்த பதில் தான் என்னது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு வருது. அல்லேலூயா. அவன் ஊழிஞ்சது யாருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கான்? யாருக்கு? தேவனுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் பண்ற ஊழியம் பூரா எப்படி இருக்கு? அட்டூழியமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நான் சரியா தான் பண்ணுகிறேன், நான் சரியா தான் ஜெபிக்கிறேன், நான் சரியா தான் ஊழியம் பண்ணுகிறேன், எல்லாமே எப்படி இருக்கு? அட்டூழியமா தேவனுடைய பார்வையில் இருக்கு. இவன் பார்வையில் சரியா இருந்துச்சு, தேவ பார்வையில் எப்படி இருந்தது? தவறா இருந்தது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன ஏன்ப்பா அப்படி துன்பப்படுத்துற? என்ன ஏன்ப்பா அப்படி வேதனைப்படுத்துற? ஊழியம் சொல்லிக்கிட்டு, ஜெபம்னு சொல்லிக்கிட்டு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, சபையை நடத்திக்கிட்டு, நீ ஏன்ப்பா என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு சவுல்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இயேசு நானே. இதில் ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் தேவனை யார் என்று அறியாத கூட்டம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. பவுல் கூட ஊழியம் செய்யும் பொழுது நிறைய விஷயத்தை குறித்து அவர் எழுதுகிறார். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். தேவனை ஆராதித்த தேவ ஜனங்களை குறித்து பவுல் சொன்ன ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அல்லேலூயா. இவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், அறிவாளிகள். அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த பலிபீடத்தில் ஒரு பேர் போட்டிருக்காங்க. என்ன பேரு? அறியப்படாத தேவன். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார், அவர் யாருன்னு என்ன செய்யாது? அறியப்படவில்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. தேவனை யார் என்று எங்களுக்கு அறிய முடியவில்லை, அதனால நாங்க அறியப்படாத தேவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அதை எழுதியிருக்கிற பவுல் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ வாசிமா. எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எந்த கடவுளை நீங்க அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுளையே நான் உங்களை என்ன செய்ய போறேன்? அறிவிக்கிறேன். அப்ப எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும், எவ்வளவு ஞானிகளா இருந்தாலும் கடவுளை பத்தி என்ன செய்யல உங்களுக்கு சத்தம் சொல்லுங்க, தெரியல. அந்த ஆனா அவர்கள் ஞானிகள், அறிவாளிகள். அவங்க கிட்ட போய் கடவுளை அறிவிக்கணும்னா பல கேள்விகளை கேட்பார்கள். அல்லேலூயா. பல சந்தேகங்களுக்கு விடை தேடும்படியாக கேட்பார்கள். எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னு அவன் ஒரு முட்டாளு, அவன் அறிவாளி இல்லை, அவன் விவாதக்காரன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு முத்திரையை குத்திடக்கூடாது. அல்லேலூயா. நாம தான் முட்டாளு, நமக்கு தான் நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டேங்க, சொல்லதுக்கு தெரியவும் மாட்டேங்க. ஆனால் அந்த ஜனங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பவுல் பதில் சொல்லும்படியாக அவங்களுக்கு சொல்றான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் ஊழியம் செய்யும் பொழுது அவன் பார்த்த நிறைய ஜனங்களை குறித்து பவுலே எழுதுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
34ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் ஆ. நீதி கேட்க விழித்துக்கொண்டு ஆ. தெளிந்தவர்களாயிருங்கள். இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. அறிவில்லாமல் இருக்கிறார்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றார், நிறைய பேருக்கு தேவனை பத்தி என்ன இல்ல? அறிவில்லை. அறிவில்ல. இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் தேவனை குறித்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இல்லையே. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. 6ஆம் வசனம் வாசி. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு இயேசு உண்டு. கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. கர்த்தரும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தரும் நமக்கு கர்த்தரும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேரு? மேலே பிதாவாகிய தேவன் ஒரு ஆள், கீழே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தர் ஒரு ஆள். அப்போ எத்தனை பேராச்சு? கரெக்டாக சொல்லுங்களாமா. பிதாவாகிய தேவன் ஒருத்தர், கர்த்தர் ஒருத்தர் இருக்காரா? இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரா? கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரா? இருக்காரா இல்லையா? அப்போ 4 பேர் ஆயிடுச்சு. அவன் கடவுளை குறித்து அறிவில்லாத ஜனங்கள்கிட்ட பவுல் பேசும்போது சொல்கிறாரு, எப்போ ஒரே தேவன் தான் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எல்லாரிடத்திலும் இல்லை, சிலரிடத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களிடத்துல இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது தேவனை குறித்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மாடு தன் எஜமானையும் மாடு தன்னுடைய எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணையும் அறியும். முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இல்லாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதைக்கும் மாட்டுக்கும் கூட அதுக்கு ஒரு வீடு உண்டு, ஒரு எஜமான் உண்டு அப்படிங்கிற அறிவு இருக்கு. என் ஜனத்திற்கு என்ன குறித்த அறிவு இல்லை அப்படின்னா, என் ஜனங்கள் எப்படி இருக்கு? மாட்டை விட மோசம். ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல புழுதியில உருளுகிற கழுதையை விட மோசம். சத்தமாக தான் ஒரு அறிவு சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்லுது இப்படி தேவனை குறித்து நிறைய பேருக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை அப்படி சொல்லிட்டு இப்படியே ஆண்டு நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காரு. பவுலும் சொல்லியிருக்காரு. ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வரும்பொழுதுதான் ஊழி செஞ்சிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து. அப்பந்தான் பிலிப்பு கேட்குறாரு, நீர் பிதா பிதா பிதான்னு சொல்கிறாரு. அந்த பிதா மட்டும் சொன்னால் போதும். அல்லேலூயா. காட்டிடும், அது போதும். எங்களுக்குள்ள பெரிய சந்தேகமாக இருக்குது. அல்லேலூயா. நீர் வந்ததுலேருந்து பிதா பிதா பிதான்னு சொல்கிற, பிதாவை காட்டிடும் போதும், அது போதும். ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அவன்கிட்ட சொல்றாரு, இவ்வளோ நாள் உன் கூட இருந்திருக்கிறேன், நீ என்ன யாருன்னு என்ன செய்யலை? அறியவில்லையான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இப்படித்தான் ஆண்டவர் கூட இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி செய்யாது, அறிய முடியாது, அறிவில்லை. அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் பாருங்கள், வேதம் சொல்கிறது தேவனை குறித்து அறிவில்லாம நிறைய தேவஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ பவுலும் இப்படிதான் இருந்தான். கர்த்தர் தான் தேவன், யெகோவா தான் தேவன், பிதா தான் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் தான் தேவன் என்று சொல்லி தேவன் அவர் ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து கடவுள்னு கிடையாதுன்னா. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துல வெளிப்படும் பொழுது பவுல்கிட்ட என்று கேட்குறான், என்னையாப்பா துன்பப்படுத்துகிற? அவன் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. இதை யார் சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அங்கதான் முக்கியமான வசனமே இருக்கு. அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். பவுல் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சத்தம் எங்க இருந்து வருது? சத்தம் எங்கெங்க இருந்து வருது? வானத்துல இருந்து வருது. அவனுக்கு மேல இருந்தது சத்தம் கேட்கு.
சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? வாசிக்க அடுத்த. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவர் என்ன அர்த்தம்? கடவுளே, இறைவனே, தேவனே, யெகோவாவே, கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, நீர் யாரே? கடவுளே நீர் யாருன்னு கேட்குறான். அல்லேலூயா. அதுக்கு பரலோகத்திலிருந்து வசனம் வருது. அடுத்த வாசிங்க. அதற்கு கர்த்தர். அதற்கு கர்த்தர். சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தர். சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தர். அதற்கு கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், இஸ்ரவேலின் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆலோசனை கர்த்தாவாகிய தேவன், யெகோவா ஆகிய தேவன் சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரே இயேசுவானவர், இயேசுவே கர்த்தரானவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது கர்த்தரே நான் தான் இயேசுன்னு சொன்ன பிறகு கூட நிறைய பேருக்கு என்ன முடியல, நம்ப முடியல, புரியாமல் இருக்கும். அது மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், வேதத்தை குறித்து தெளிவில்லாமல் கூட இருக்கலாம். அது தப்பு இல்லை. ஆனால் தேவன் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்கிற தெளிவான வெளிப்பாடு வேத வசனத்தில் இப்படி இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனை குறித்து சரியாக விசுவாசிக்கும்படி இந்த வேதம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் பல குழப்பம் இந்த உலகத்தில் வந்துடும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கர்த்தரே இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் இயேசு நானே. அல்லேலூயா. உங்கள் பேரை சொல்லி ஒரு ஆள் உங்கள் வீட்டில் வந்து தேடுதுங்க. இந்த பேர் யார், இந்த பேர் யார், இந்த பேர். இன்றைக்கி தான் ஏகப்பட்ட பேர் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், பக்கத்து வீட்டில் தான் இருப்பான், அவன் ஒரிஜினல் பேர் தெரியாது, பட்ட பேர் கரெக்டாக தெரியும். அல்லேலூயா. ஒரிஜினல் பேரே தெரியாது, வீட்டில் பட்ட பேரை வச்சே பேசுவோம். அந்த குடிகாரனா, அந்த மோசமான பொம்பளையா, போஸ்ட்மேன் வந்து கேட்பீங்கம்மா இந்த பேர் தெரியாது, நமக்கு அடுத்த விடா கூட இருக்கும், பேர் தெரியாது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப தெளிவான பிறகு சரி அந்த விடாருக்கும் கேட்டு பாருங்கன்னா, அந்த வீட்டில் போய் போஸ்ட்மேன் கேட்டு பார்க்கும்போது ஏமா நீங்களான்னும் போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட்மேன் கடிதத்தை கொடுத்துட்டு போவான். அல்லேலூயா. இப்போ பவுலுக்கு இது கர்த்தர் யார், இயேசு யாருன்னு என்ன செய்யலை, தெரியல. இவன் தேவனே சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இவன் குருடான உடனே இவனை ஒரு ஊழியக்காரன்ட்ட அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க, அவன் பேர் அனனியா அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த அனனியாவை குறித்து நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான, வந்த வழியிலே குருடு கண்ணு குருடாச்சு பாருங்க, நீ வந்த வழியில தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த பார்க்கலாம் சத்தமா. இயேசுவாகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்படி அவனுக்கு வெளிப்படுது. இப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தராகிய தேவன் என்றும் அவரே பிதாவென்றும் பின்பு அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவென்றும் இந்த பூமியில் என்ன செய்தாரு, வெளிப்பட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. அப்படி வெளிப்பட்ட தேவனை குறித்து பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், அவருக்காக நாமும் உண்டாயிருக்கிறோம். யாருக்காக? யாரு நமக்காக உண்டு? பிதாவாகிய தேவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்காக யார் இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அடுத்த வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, பிதா இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் ஒரே தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் வெளிப்பட்ட தேவன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில நமக்காக பலியானார். அல்லேலூயா. தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல் தம்மை தாமே.
ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னை தானே ஒப்பு கொடுத்தவர் அவர். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஒரு கேள்வி, சிலுவையிலே அறையப்பட்டது யாரு? சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2:8. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை, மகிமையான கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய தேவனைத்தான் சிலுவையிலே அறைகிறோம் என்று தெரிந்திருந்தால் ஒருவன் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா கர்த்தர் வேற இயேசு வேறங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் இயேசு என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மகிமையான கர்த்தர் என்பதை அவர்கள் என்ன செய்யல? அறியவில்லை. அப்போ சிலுவையில் அறையப்பட்டது யாரு? மகிமையான கர்த்தர். சிலுவையில் அறையப்பட்டது யாரு? மகிமையான கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 11 8 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:8. வேதம் சொல்கிறது எருசலேமிலே அவர் சிலுவையில் அறியப்பட்டார். வாசிக்க பார்க்கலாம். முதல்ல வாசிங்க. அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அல்லேலூயா. மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்போ எருசலேமிலே கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ கர்த்தரை பற்றி இடத்துல பவுல் சொல்கிற இன்னொரு வசனத்தை வாசிங்க. திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 6 14 வசனத்தை வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். அல்லேலூயா. அப்ப சிலுவையில் தொங்குனது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது? சிலுவையில் அறையப்பட்டவர் கர்த்தரு. பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது சிலுவையில் அறையப்பட்டவர் மகிமையின் கர்த்தர் அப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடி அவர் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு எழுதுறார். அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறவங்ககிட்ட, சிலுவையில் அறையப்பட்டது கர்த்தரா அல்லது இயேசுவா அல்லது கிறிஸ்துவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆரம்ப வசனமா நான் வச்சேன் உங்களுக்கு. இப்போ ஆரம்ப வசனத்துக்கு நம்ம வருவோம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 13 30 வசனம் வாசிங்க. தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அப்போ ஒருவர் எழுப்பப்பட வேண்டுமானால் இன்னொருவர் கட்டாயம் அவரை என்ன செய்யணும்? தூக்கணும். இப்போ வேதம் சொல்லுது, ஆரம்ப வசனம், தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார? இயேசு கிறிஸ்துவன் அந்த இடத்துல வருது. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 14 வசனத்தை வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல தேவன் அவரை எழுப்பினார். அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பவுல் பிரசங்கம் பண்றாரு. இங்கே சொல்றாரு தேவன் யாரை எழுப்பினாரு? கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. அவன் தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல கர்த்தரையும் அவர் தானே செய்யணும்? எழுப்பணும். கர்த்தர்னா யாருன்னு சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்னா யாரு? தேவனாய கர்த்தரு, கர்த்தராகிய தேவன், ஆட்கொண்ட பிதா, நித்திய பிதா, ஒரே பிதா, சமாதானத்தின் தேவன், சர்ம வல்லமை உள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர். அப்படிதானா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரையே ஒரு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? எழுப்பியிருக்காரு. அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம போல முட்டாள் இந்த உலகத்தில் ஒருத்தனுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு கேள்வி வரும், தேவனையே தேவன் எழுப்ப முடியுமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனைத்தான் தேவன் எழுப்பினார்னு சொல்லுகிறேன். வேத வசனத்தின்படி இத்தனை வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். தேவனை தேவன் எழுப்ப முடியுமா? முடியாதுங்க. முடியும். அப்படி எழுப்பினா தப்பா? உங்களுக்கு விளங்க முடியும் சொல்லட்டா? நம்ம ரோட்டில் போகும்போது முதல்ல சொன்னேன், நம்ம கீழே விழுந்தா
யாராவது ஒரு ஆள் வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு எழுப்பி விட்டு தண்ணி தருது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆளும் இல்லைங்க, விழுந்துட்டோங்க. நம்ம எழுப்பதுக்கு ஆள் இல்லை. வண்டியில் ஒரு இருட்டுக்குள்ளே போய் விழுந்துட்டோம். நைஷா அதை பிடிச்சி இதை பிடிச்சி எழும்பி ரத்தத்தோட வண்டியை தூக்கி நிறுத்தி அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். என்னங்க இப்படி வந்திருக்கீங்க? மனைவி கேட்குறா, புருஷன்ட்ட கேட்குறா, என்னங்க இப்படி வந்திருக்கீங்க? கீழே விழுந்துட்டேன், என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நானே எழும்பி நானே அதை பிடிச்சி இதை பிடிச்சி வண்டியில் உட்காந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அல்லேலூயா. இப்படி ஒருத்தர் சொன்னால் நான் உண்மை நம்ப மாட்டேன். நீ என் புருஷனே இல்லை, அப்படிலாம் வர முடியாது, நீ எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நீங்கள் இந்த யுத்தத்தில் நிறைய இடத்துல குண்டு போட்டு ஆட்களாக சாகுது பாருங்கள். ஒரு சிலர் பிழைக்கிறாங்க 10 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு. எப்படியோ நான் நுழைஞ்சி நானே இடுக்குக்குள் ஓடி வந்து நானே எப்படியோ எழும்பி வேலை வந்து சத்தம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க? சுனாமியில் பிழைச்சவங்க எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க? நானே எப்படியோ பிடிச்சி என் கையினாலே பிடிச்சி என்னாலே பெலத்தை கூட்டி எப்படியோ எழுப்பி வந்துட்டேன். அல்லேலூயா. நீங்கள் கூட அப்படி வந்திருக்கலாம். அல்லேலூயா. நாமே நம்ம பிடிச்சி எழும்பி வரும் பொழுது தேவன் தன்னைத்தானே எழுப்ப முடியுமா? முடியாதாங்க. எழுப்ப முடியும்னு சொல்லக்கூட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எங்கே வசனம் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு வேண்டுதல் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கினவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்துக்கு பலியாகிறதுக்கு யாருங்க வருவா? ஆரம்பத்தில் நம்ம கேட்ட மாதிரி நம்ம பாவத்தையே நம்ம ஒத்துக்கிட மாட்டேங்கிறோமே. ஏன் தப்பையே நான் ஒத்துக்கிட மாட்டேங்க. இன்னொருத்தன் பாவத்துக்காக பலி ஏப்பனா? குற்றத்தை நான் ஏற்றுக்கிடவே மாட்டோம். ஒரு ஆளுக்கு உலகம் முழுவதும் உள்ள பாவத்திற்கு பலிகடாவாக யாருங்க வருவா? ஒருத்தர் வர மாட்டான். பலி செலுத்தப்படாமல் பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. அப்போ எப்படியாவது ஜனங்களை திருத்திடலான்னு சொல்லி ஆதியாகமத்தில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், போதகர்கள், அப்படி இப்படி ராஜாக்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒருவரும் தேவனுடைய அந்த விஷயத்தை 100க்கு 100 செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய புயமே என்னையே நான் எழுப்பும் பொழுது தேவனுடைய புயம் அவருக்கு உதவியாக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அடிக்கப்பட்டு மரித்து திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு அவருடைய புயம் அவருடைய வல்லமை அவருக்கு உதவி செய்யுமா செய்யாதா? கர்த்தரை கரங்களை திரும்பி மகிமைப்படுத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனே அப்படி செய்யும் பொழுது, தேவன் தான் அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்வது என்ன சந்தேகம், என்ன சங்கடம்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதை குறித்து அவர் என் கூட இருக்கிறார், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அறிந்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் பிதா யாருன்னு கேட்டுட்டு இருந்தா தேவன் உங்களுக்கு அதை குறித்து என்ன செய்யலை, வெளிப்படுத்தவில்லை. உங்களுக்கு அதை புரியக்கூடிய கிருபையும் இல்லை. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவனோ அவரை எழுப்பினார், அது இயேசு கிறிஸ்து. அதே பவுல் சொல்கிறார், தேவனோ கர்த்தரை எழுப்பினார். இந்த கர்த்தர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரே இந்த பூமியிலே நித்திய பிதாவே மனிதனாக பிறந்து நமக்காக பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அடிக்கப்பட்டு அவரே எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் சாவாமை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். எத்தனை விசுவாசிக்கிறீர்களோ தெரியவில்லை. ஆகவே அந்த வசனத்துடைய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 14வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தெரிவிக்க எத்தனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவன் அவரையே எழுப்பி கொண்டார். அதே போல் நம்ம என்ன செய்வார்? எழுப்புவார். நம்மளால எழுப்ப முடியாது.
நாம செத்து போனால் நம்மளால் எழும்பி வர முடியாது. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ஆகவே தேவன் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். தேவன் ஒருவருக்கு தான் அந்த சர்வ வல்லமை உண்டு. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினார், தேவனே அவரை எழுப்பி கொண்டார். அதுபோல நம்ம என்ன செய்வார்? எழுப்புவார். இந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓட்டுவோம். வேதத்தை நல்லா வாசிப்போம். ஊழியம் செய்வது பெரிய விஷயம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவன் என்று அறியாமலே ஒரு ஊழியத்தை, ஒரு பிரசங்கத்தை, ஒரு காரியத்தை மனிதன் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கீழே விழுந்து கிடக்கிறோம், நம்முடைய வல்லமையினால் என்ன செய்யும்? எழுப்பும் ஆண்டவரே. என் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். எல்லோரும் ஜெபிப்போம். அப்படி எழுப்பி எல்லோரும் வாய்கள் திறந்து அப்படியே கேளுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தமாக எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பு ஆயிற்று அப்படின்னு போட்டிருக்கு நம்ம பைபிளில். கத்தோலிக்க பைபிள் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? அவருடைய புயமே அவருக்கு வெற்றியை கொண்டு வந்ததுன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளும் பொழுது, நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தை படைத்த தேவன் மரித்து திரும்ப எழும்ப முடியாதா? தேவன் என்றால் சிருஷ்டிக்கவும், அழிக்கவும், பாதுகாக்கவும், உருவாக்கவும் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரையே அவர் எழுப்ப முடியாதா? அவரே அவர் மரணத்துக்குள்ளாக வர முடியாதா? இந்த அறிவு அநேகருக்கு இல்லாதது போல சவுலுக்கு இருந்தது. கர்த்தர் வேற, இயேசு வேற நினைச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணான். கர்த்தரே பேசுறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், அதிசயமானவர் சொல்லுகிறார், சமாதான பிரபு சொல்லுகிறார், யெகோவாவாகிய தேவன் சொல்லுகிறார், எல் ஷடாய் சொல்லுகிறார், யெகோவா நிசி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே. துன்பப்படுத்துகிற என்கிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் மறைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், இயேசு நானே, அப்பொழுது கர்த்தர் இயேசு நானே என்று சொன்னார். இயேசு புதிய ஏற்பாட்டிலே நானே அவர் என்று சொன்னார். நானே அவர். இப்பொழுதே உன் கண் முன்னால பிதாவாகிய நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இதை விசுவாசிப்பதற்கு முடியாத மந்த இருதயம் உள்ள சீஷர்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். இந்த தெளிவு, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்று பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கே அது முதல்ல இல்லை. தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார், தன்னை மாற்றிக்கொண்டார். ஆகவே தன் வேதத்தில் வாசிக்கிறோம், மகிமையின் தேவனை சிலுவையிலே அறைந்தார்கள், கர்த்தரை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் நான் ஆராதிப்பதற்கு கூடாது என்று தீர்மானித்திருந்தேன். அவரே பாதாளத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். தேவன் ஒருவர் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். நாம் அவரால் ஜெயிக்கலாம். நம்மை ஜெயிக்க வைப்பதற்கு அவர் நமக்கு தேவை. அவருக்கு யாரும் தேவையில்லை. மரணத்தை வென்றவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி எழும்பினவர், தரிசனமானவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மை எழுப்ப மாட்டாரா? நிச்சயமாக எழுப்புவார். அல்லேலூயா. தமிழ் பாடல் வரிகள் சொல்லுகிறது, மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தார். அல்லேலூயா. மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தார். அது பாடல் வரிகள் இருக்கிறது. கண்களை மூடி அந்த தேவனை உயர்த்தி ஆராதித்து
நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா. மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தா. மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தா. பாடுங்க பார்க்கலாம். மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தா. மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தா. ஓசன்னா 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 ராஜாதி ராஜாவே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா சத்தமாய் கைதட்டி ராஜாதி ராஜா ஓசன்னா. மகிமையின் தேவன் இயேசு சேர்ந்து சத்தமாய் எழுந்தா. மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் எழுந்தா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தம்மை தாமே நீர் எழுப்பிக் கொண்டது போல எங்களையும் எழுப்புவேர் என்ற அந்த வேத வசனத்தின்படி நீர் யார்? தேவன் என்றால் என்ன பொருள்? கர்த்தர் என்றால் என்ன பொருள்? பிதா என்றால் என்ன பொருள்? யெகோவா என்றால் என்ன பொருள்? தேவனாகிய கர்த்தர் என்றால் என்ன பொருள்? கர்த்தராகிய தேவன் என்றால் என்ன பொருள் என்பதை குறித்து முடிந்தவரை நான் படித்த வேத வசனத்தில் இருந்து உடைய ஜனங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன் ஆண்டவரே. சவுலுக்கு நீண்ட நாள் கண்கள் திறந்திருந்தது. ஆனால் இயேசுவே கர்த்தர் என்பதை அறியாதவனாக இருந்தான். அவன் கண்கள் குருடாக்கப்பட்ட பிறகு கர்த்தரே இயேசு என்பதை அவன் அறிந்து ஊழியத்தை தெளிவாய் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சவுல் சொல்லுகிறார், பவுலாக மாறிய சவுல் சொல்லுகிறார், மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தால் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. யோவான் சொல்லுகிறார் வெளிப்படுத்தலிலே, மகிமையான தேவனே சிலுவையில் அறையப்பட்டார். பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் எனக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எழும்ப முடியாத பிரச்சனைகளை கிடக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையினாலே எழுப்புவீராக. உண்மையே ஒருவர் தூக்கி விடுவதற்கு ஆள் தேவை என்றால் நீர் தேவன் என்பதற்கான அந்த தத்துவத்திற்கே பொருத்தமில்லாதவர் என்று வேதமே சொல்லுகிறது. அப்பா, எங்களை நாங்களே தூக்கி கொண்டு வரலாம், எங்களை யாராவது தூக்கி விடலாம். உமக்கு ஒருவரும் தேவையில்லை, உம்மை தூக்கிவிட ஒருவரும் தேவையில்லை. உம்முடைய புயமே உம்மை ரட்சித்தது, உம்முடைய புயமே உமக்கு வெற்றியை தந்ததப்பா. சிலுவையில் அறியப்பட்டாலும் வெற்றி சிறந்தேர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் வாழ்க்கையிலே கட்டப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிகிறவர். அருமையாக இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலிருந்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையின் கர்த்தர் கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் இப்படி வல்லமையினாலே எழுப்புவீராக, எழுப்புவீராக, எழுப்புவீராக என்று ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இங்கே நல்ல பிதாவே.